நிறைய உங்களோட ஷோல பார்க்கும்போது பானுப்பிரியாங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். என்ன பானுப்பிரியாக்கும் உங்களுக்கும் அது என்ன? பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். ஏன்னா நான் அசிஸ்டண்டா இருக்கும் போதும் பானுப்பிரியா அவங்க கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்தா எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு காட்ஃபாதரை பாக்குற மாதிரி. அண்ட் ஒரு சின்ன பொண்ணு ஆடுது, சின்ன பொண்ணுக்கு சான்ஸ் கொடுக்கணும் எல்லாம் பார்க்க மாட்டேன், உன் டேலண்ட்டுக்கு கொடுப்பாரு. கேள்விப்பட்டேன் நீங்க வந்து சின்ன வயசுல அவ்வளவு கான்பிடென்ட்டா இங்கிலீஷ்லாம் பேச மாட்டீங்க. இங்கிலீஷே தெரியாது இப்போ வரைக்கும். இப்போ தெரியாதா? நீங்க அத பத்தியே கவலைப்படாம இன்டர்நேஷனல் ஷோ எப்படி பண்ணீங்க? அது நான் பேசுதான் இங்கிலீஷ். அம்மா வந்து 7 பொண்ணுங்களை வச்சு சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு பண்ணதுல அதுல நம்ம வளரணும். எனக்கு வந்து படிப்பு இல்ல, படிப்பு இல்லாத இப்ப எனக்கு என்னது நெக்ஸ்ட் டான்ஸ் தான். இந்த டான்ஸ் தான் எனக்கு சாப்பாடு போகும். ஸோ இந்த டான்ஸ்ல எனக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கணும். இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், சீக்கிரம் ஒரு கேர்ள் மாஸ்டர் ஆக முடியாது. அப்போ வந்து 3 மாசத்துக்கு ஒரு பாட்டு தான் வரும். அது வரைக்கும் நான் ஏன் சும்மா இருக்கணும்? எனக்கு சும்மா இருக்க பிடிக்காது. ஸோ ரகுமாஸ் வீட்ல ஒரு குடிசையில ஒரு 4 பேர் வச்சு கிளாஸ் ஆரம்பிச்சேன். May 6th தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, மறக்க மாட்டேன் நானு. சாவு கண்ணுல பார்த்தோம் அப்படின்னு அந்த வயசுல வந்து நான் அப்படியே அந்த கத்தல் சவுண்டு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ரீம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் பார்த்தேன். நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். ஃபுல் கிளாஸ் பீஸ் இன்னும் மார்க் இருக்கும் எனக்கு கையில பாத்தீங்கன்னா மார்க் இருக்கும். என்னை மட்டும் தூக்கிட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 15 பேர் ஆச்சு. இறந்து விட்டார்கள் சொல்லிட்டு அதுல என் பேரும் இருந்திருக்கு. அதுல எங்க வீட்டுல எல்லாருமே துடிச்சிட்டாங்க. ரகுமாஸ்டர் வேற பயப்படுறாரு என்ன ஆச்சுன்னு. உங்களை வந்து ஜாலியா வெல்கம் பண்ணலாமா இல்ல சென்டிமெண்டலா வெல்கம் பண்ணலாமா? எப்படின்னா சென்டிமெண்டலா சொல்லிடுவா. இந்த உலகத்துல வந்து மக்கள் எல்லாம் வந்து சக்சஸ் மணி அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மனித உணர்வுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒருத்தர் நீங்க. அதோட பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் அந்தரம்னு ஒரு ஷோ பண்ணும்போது ரோப் ஒர்க் எல்லாம் இருந்தது, மேலெல்லாம் போற ஒர்க். நீங்க தான் எனக்கு வந்து கத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்ல, 2-3 ஷோக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க, ஹாசினி எனக்கு வந்து ஆர்கனைசர்ஸ் டிக்கெட் வாங்கி கொடுக்கலனாலும் என் சொந்த செலவுல ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்து நான் வந்து எல்லா ஷோலையும் உங்க கூட இருப்பேன் நானு. ஏன்னா உங்களோட சேஃப்டி எனக்கு முக்கியம்னு. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஸோ அதனால என்னோட பர்சனல் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க ஃபேமிலியில வந்து கிரிஜாவும் ஜெயந்தி வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டாங்க, அது எனக்கு தெரியும். நீங்களும் பிருந்தாவும் கத்துக்கிட்டீங்களா? நான் கத்துக்கிட்டேன். வெண்ணிடாடேனும்ல அவங்க இதுல இருந்து கத்துக்கிட்டு ஸ்டேஜ் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கிளாசிக்கல் டான்ஸ்க்காக நீங்க வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. கொரியோகிராஃபிக்கு 2 படத்துக்கும். 2 படம் சொல்லுங்களேன் அத பத்தி. சந்திரமுகி ஸ்டேட் அவார்டு வாங்கினேன். ஓகே. அதே மாதிரி கொச்சு கொச்சு சந்தோஷங்கள் கிளாசிக்கலுக்கு பானுப்பிரியா அண்ட் லக்ஷ்மி கோபால்சாமி இது வந்து நேஷனல் அவார்டு வாங்கினேன். நிறைய உங்களோட ஷோல பார்க்கும்போது பானுப்பிரியாங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். என்ன பானுப்பிரியாக்கும் உங்களுக்கும் அது என்ன? ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். ஏன்னா நான் அசிஸ்டண்டா இருக்கும் போதும் பானுப்பிரியா அவங்க கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ மாஸ்டர் அழகன் பண்ணும் போது நான் வந்து நடுங்கிட்டே போய் வேலை செஞ்சிருக்கேன். கேபி சார் வந்து நீ எல்லாம் பண்ணுவ வா அப்படின்னு சொன்னாரு. ஒரு பெரிய டைலாக் பேப்பர் கொடுத்தாரு கேபி சார். இதை மனப்பாடம் பண்ணு. இது நான் ஏன் மனப்பாடம் பண்ணணும் சார்? இதுல நீ ஜதி ரெடி பண்ணணும். இந்த பாட்டுல இந்த டைலாக் வந்துகிட்டே இருக்கும், நீ ஜதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ டான்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல சோஃபால வச்சு டேமிட் ஐ லவ் யூ அப்படின்னு மம்மூட்டி சாரை பார்த்து சொல்லணும். இதுதான் சீன். நான் உனக்கு 1 மணிக்கு பிரேக் விடுறேன், 3 மணிக்கு நான் வருவேன், 2ல இருந்து 3 மணிக்கு நீ ரிஹர்சல் பண்ணு, ஒரே டேக்ல ஓகே ஆகணும். எனக்கு வேற பானு அவங்கள பார்த்தோன்னு, பானு இல்ல கலா பயப்படுற, நீ தைரியமா பண்ணு, அது அப்போ அசிஸ்டன்ட், நீ இப்போ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல தைரியம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு ஜதி எல்லாம் ரெடி பண்ணா ஒரே டேக்ல ஓகே பண்ண. ஸோ அவங்கள எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அசிஸ்டண்டா இருந்து மாஸ்டர் ஆகும் போது அது அவங்களுக்கு படத்துக்கு நான் பண்றதுன்னா பெரிய விஷயம். கேபி சாருக்கு போலாம். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டது வந்து கேபி சார் தான். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இருக்கு? கேபி சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்படின்னா, என்னை வந்து துருன்னு இருக்கா பாரு, இங்க நிக்கிறாளா பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவரை பார்த்தா எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு காட்ஃபாதரை பாக்குற மாதிரி. அண்ட் ஒரு சின்ன பொண்ணு ஆடுது, சின்ன பொண்ணுக்கு சான்ஸ் கொடுக்கணும் எல்லாம் பார்க்க மாட்டேன், உன் டேலண்ட்டுக்கு கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கா, மனதில் உறுதி வேண்டும்ல வந்து நான் அசிஸ்டண்டா வந்தேன் கிரிஜாக்காக்கு. விஜயகாந்த் சாரு, ரஜினி சாரு, சத்யராஜ் சார். அப்ப நான் தான் நிறைய பண்ணேன். நீங்களே தான் பண்ணீங்க அந்த song? நான் தான் பண்ணேன். நானு அதை பார்த்துதான் எனக்கு புது புது அர்த்தங்களுக்கு கொடுத்தாரு. இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னா கேபி சார் தான். அதுல இருந்து கிட்டத்தட்ட 3000 சாங்ஸ்க்கு மேல, அதை விட அதிகமா 5000 சாங்க்கு பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் என்ன? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் தான் தமிழ் தான் ஆல்வேஸ். பட் தெலுங்கு நிறைய வருஷம், ஒரு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இருந்தேன். மலையாளத்துல 6-7 வருஷம் இருந்தேன்.
ம். ஹிந்தி வந்து எல்லாமே பிரியன் சாரோட படங்கள் தான் பண்ணுவேன். இங்கிலீஷ் அண்ட் இட்டாலி வந்து கிளைமேக்ஸின் ஊட்டியில வந்து எடுத்தாங்க சவாய் ஹோட்டல்ல. ஸோ அதுல கிளைமேக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நார்த் இந்தியன் டான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா ம். நார்த் இந்தியன் பியூட்டிஃபுல் மியூசிக் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாம்பே டான்ஸஸ் எல்லாம் எடுத்து பண்ணேன். அது கூட பரவால்ல. ஜாப்பனீஸ்க்கு எப்படி பண்ணீங்க? ஜாப்பனீஸ் எப்படி பண்ணா அது ஒரு சூப்பர் கதை அது. அந்த ஹீரோயின் வந்து அந்த இதுல வந்து ரஜினி சாருடைய ஃபேன் மாரி சென்னைக்கு வருவா. சென்னைக்கு வந்து ரஜினி சார், மீனாவ பார்க்க வரும்போது, இங்க டான்ஸ் மாஸ்டர் யாரு அப்டின்னா, என்னைய தேடி வருவாங்க. என் டான்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு, எனக்கு இந்த மாரி ஒரு ஃபோக் சொல்ட்டு ஒரு ஆல்பம் சாங், ஃபோக் சாங்கோட எடுத்து, பொட்டானிக்கல் கார்டன்ல 2 டேஸ்ல அவள வச்சு டான்ஸ் எடுத்தேன். அது பயங்கர ஹிட். அந்த படமே செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ அது அப்படிதான் ஜாப்பனீஸ் பண்ணேன். ஸோ இந்த மிஸ் வேர்ல்டு அது வந்து உங்க கரியர்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் நினைக்கிறீங்களா? 1996ல கண்டிப்பா. வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். ஏன்னா, நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து சின்ன வயசுல அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ்லாம் பேச மாட்டீங்க. இங்கிலீஷே தெரியாது இப்போ வரைக்கும். இப்பவும் தெரியாதா? நீங்க அத பத்தியே கவலைப்படாம இன்டர்நேஷனல் ஷோ எப்படி பண்ணீங்க அத? நான் பேசுறது தான் இங்கிலீஷ்ன்னு நெனச்சுப்பேன். நான் பயங்கர அசட்டு தைரியம்னா என்கிட்ட தான் இருக்கு. ம். ஆக்சுவல் பிரியன் சார் வந்து எவ்ளோ பேரைய கூப்ட்டுருக்கலாம். பட் வந்து இது கலா பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 600 டான்சர்ஸ். எல்லாமே கிளாசிக்கல் டான்சர்ஸ். குச்சிப்புடி, கதக், பரதநாட்டியம் அண்ட் மோகினியாட்டம், திருவாதிரை டான்ஸு, அதுக்கப்புறம் பால்ரூம் டான்ஸு, அதுக்கப்புறம் மிஸ் வேர்ல்டு கிடைக்கும்போது அங்க ஒரு பீகாக் டான்ஸ் மாரி ஒரு ஃபினாலே இருந்தது. ம். அதுல பார்த்தீங்கன்னா 1996 கொரியோகிராஃபி என் பேர் இருக்கும். ஸோ ஓ வாழ்க்கையில லவ்லி. மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. எனர்ஜி லெவல எப்படி கீப் அப் பண்ணுவீங்க? ஒரு அப்படி சோர்வு ஏற்படாம அந்த எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது எப்படி? அது அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? ரகுவா? இல்ல உங்க அம்மாவா? யாரு வந்து அந்த வாழ்க்கை. இன்ஸ்பிரேஷன்? எங்களோட குடும்பம். ம். ஆ அம்மா வந்து 7 பொண்ணுங்கள வச்சு சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு பண்ணதுல, அதுல நம்ம வளரணும். எனக்கு வந்து படிப்பு இல்ல. படிப்பு இல்லாத இப்ப எனக்கு என்னது நெக்ஸ்ட் டான்ஸ் தான். இந்த டான்ஸ் தான் எனக்கு சாப்பாடு போகும். ஸோ இந்த டான்ஸ்ல எனக்கு எவ்ளோ எவ்ளோ படிக்க முடியுமோ படிக்கணும். அப்படி சொல்லிட்டு நான் தூக்கம் இல்லாம நீங்க நம்ப மாட்டீங்க. காலைல ஹைதராபாத்ல பண்ணுவேன், சாயங்காலம் சென்னையில பண்ணுவேன், திருப்பியும் ஹைதராபாத் போவேன். இந்த மாரி எங்க வீட்ல திட்டுவாங்க. "என்ன நீ எல்லா ஷூட்டிங்கும் ஓகே பண்ணிக்கிட்ட." ஏதோ ஒண்ணு கேன்சல் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது என்னோட வாழ்க்கை கத்துக் குடுத்தது. கடவுள் குடுக்குற டைம வந்து நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. மல்டிபிள் ஹேட்ஸ் அப்படின்றது வந்து உங்க ஏன்னா நீங்க ஃபேமிலிய நெனச்சு தான் இந்த மாதிரி ஷஃபில் பண்றது எல்லாம். நீங்க பண்ணாத விஷயம் கிடையவே கிடையாது. நீங்க அந்த ரோல் ஒண்ணொன்லருந்து இன்னொன்னு எப்படி மாறுவீங்க? அப்பல்லாம் உங்களுக்கு தெரியும். சீக்கிரம் ஒரு கேர்ள் மாஸ்டர் ஆக முடியாது. அப்போ வந்து 3 மாசத்துக்கு ஒரு பாட்டு தான் வரும். அதுவரைக்கும் நான் ஏன் சும்மா இருக்கணும்? எனக்கு சும்மா இருக்க பிடிக்காது. ஸோ ரகுமாஸ் வீட்ல ஒரு குடிசையில ஒரு 4 பேர வச்சு கிளாஸ் ஆரம்பிச்சேன். அது 4 வந்து 8ஆ போச்சு. 8 வந்து 80ஆ போச்சு. அப்ப அந்த இடம் பத்தலன்னு சொல்ட்டு நடிகர் சங்கம் அன்னைக்கு எனக்கு இடம் இல்லாம அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ராதாரவி சார், "என்னம்மா தனியா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன்னு." ம். "எனக்கு கிளாஸ்க்கு இடம் இல்ல சார்ன்னு." உடனே நடிகர் சங்கம் குடுத்தாரு. அது வந்து அப்படியே ஸ்டூடண்ட்ஸ் வர வர என்னால கவனிக்க முடியாம போச்சு. அப்ப ஜெயந்தி வந்து போடி நாயக்கனூர்ல இருந்தா. அப்ப அவள "நீ வா. இங்க ம். வந்து நீ டான்ஸ் கிளாஸ பாரு." அப்படி ஏன்னா எனக்கு ஷூட்டிங் அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் பிஸி ஆக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அப்படிதான் டான்ஸ் கிளாஸ் போய் எல்லா ஆர்டிஸ்டும் வர ஆரம்பிச்சாங்க. அதே மாரி ஸ்டேஜ் ஷோஸ் வந்து விளையாட்டா கேட்டாங்க. ஸ்டேஜ் ஷோ தானே பண்ணா போதும் அப்படின்னு. அந்த ஸ்டேஜ் ஷோவும் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து விக்ரம், ம். ரோகிணி, யுவராணி இவங்கலாம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வண்டர்ஃபுல். அது ஹிட் ஆயி ஃபிலிம் ஃபேர் அப்படி பண்ணி ஆரம்பிச்சேன். எல்லாமே எனி அவார்ட் ஃபங்ஷன்ல சாங்ஸ் நான் யார் பண்றாங்கன்னா, கலா மாஸ்டர் தான் பண்றாங்க. கலாவாசர். சாக்ரிஃபைசஸ் இல்லாம லைஃபே கிடையவே கிடையாது. இப்ப கலா இப்ப சக்சஸ்ஃபுல்லா இங்க உட்கார்ந்திருக்கா அப்படின்னா, உங்களோட லைஃப்ல பெரிய பெயின் பிசிக்கலா இருந்தது ஒரு ஆக்சிடென்ட் பத்தி எனக்கு தெரியும். வறுமை நிறம் சிவப்போட ஷூட்டிங் ஹிந்தி. வந்து உங்களுக்கு ஏதோ மலையில நடந்தது. ஷிம்லாவா இல்ல குளுமணாலியா தெரியல. குழுமனாலி. குளுமணாலி. அங்க இருந்து திரும்பி வரும்போது அந்த பஸ்ல நீங்க பஸ் வந்துட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு ஒரு கேமராமேன் வந்து உங்ககிட்ட சொன்னாரு, "நான் வந்து சீட் ஆடணும். அதனால உன் இடத்த எனக்கு குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடி போய் உட்கார்ந்தீங்க. அங்க அங்க உட்கார்ந்து சீட் ஆடினவரு இறந்து போயிட்டாரு. ஒரு இறந்துட்டாரு. 10 நிமிஷத்துல இறந்து போயிட்டாரு. அந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் கால் வச்சதே அந்த படம் தான். ம். எனக்கு இந்த ஸ்கூல் லீவ் ஹாலிடே கிடைக்கும்ல மே மாசம். மே 6 தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. மறக்க மாட்டேன் நானு. ம். அப்படி இருக்கும்போதும் ஆக்சுவல் ரகுமாஸ்டர் என்னைய வேண்டாம் தான் சொன்னாரு. "நீ 3 வச்செல்லாம் பண்ண முடியாது." ஏன்னா அப்பதான் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் சினிமா டான்ஸ் அவ்வளோ தெரியாது. கிளாசிக்கல் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கிரிஜாக்கா சொன்னாங்க, "லீவ் தானே அவள கூட்டிட்டு போ" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முக்காவாசி கமல் சாரே ரகுமாஸ்டர் ஆடிடுவாங்க. நாங்க ஆடுறது வேஸ்ட்டு. பட் வரும்போதும் அன்னைக்கு பஸ்ல ஏறிட்டு இருக்கும்போது சேம் கேமராமேன் லோகநாதன் சாருடைய பிரதர் தான் அது. அப்ப கரெக்ட்டா லஞ்ச் முடிஞ்ச உடனே நான் விண்டோ சைடுல உட்கார்ந்திருந்தேன். அவர் சொன்னாரு, நீ நாங்கலாம் வந்து விளையாடணும். நீ அந்த கார்னர்ல போய் உட்காந்துக்கோ" அப்படின்னு சொல்லி என்ன ஃப்ரண்ட் சீட்ல அமர்ஜான் சார வேற யாரோ, அது ஒரு லேடி ஹேர்ட்ரெஸ்ஸர், நான் இருந்தேன். அக்கா இருந்தாங்க ஒரு அக்கா. நான் இங்க இருந்தேன். இவங்க 2 பேர் இங்க இருந்தாங்க. ஒரு 3:00 சாப்பிட்டோம்.
4-5க்குலாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி பார்த்தா சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம அந்த சாவு கண்ணுல பார்த்தோம் அப்படின்னு. அந்த வந்து அந்த வயசுல வந்து நான் அப்படியே அந்த கத்தல் சவுண்டு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ரீம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பார்த்தேன். எல்லாருமே வீசப்பட்டது, அது பஸ்ல இருந்து எல்லாருமே வெளியே வீசப்பட்ட. இன்னும் ஆக்சுவலி ஒரு ஆழம் இருக்கு, தண்ணியில அடிச்சிருந்தா அத்தனை 28 பேரும் இறந்துருப்போம். அந்த ஒரு மரத்துல வந்து பேலன்ஸ் பண்ணி பஸ் மாட்டிக்கிச்சு. ஆனா எல்லாரும் வெளியே இருக்காங்க. நானு நல்ல காலம் அதுல வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரும் வசந்த் வந்து ஒரு அடிபடாம இருந்தாங்க. அவங்க என்னை இழுக்கவும் முடியாது, ஏன்னா நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். ஃபுல் கிளாஸ் பீஸ் இன்னும் மார்க் இருக்கும் எனக்கு கையில, பாத்தீங்கன்னா மார்க் இருக்கும். எடுக்க முடியல, பட் நான் தான் எடுத்தாகணும், வேற வழி இல்லை. கட்டுக்கு தேய்ச்சி 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 ஃபுல் பிளட் வந்துட்டே இருக்கு, தேய்ச்சி தேய்ச்சி வெளியே வர. அந்த டைம்ல ஒரு மிலிட்ரி ஃபேமிலி எங்களோட சவுண்டை கேட்டு என்னை மட்டும் தூக்கிட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 15 பேர் ஆச்சு. ஏன்னா இப்படி ஸ்லோப்பு. அது வந்த உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, அது ஆக்சுவலா அப்பா அம்மா வந்து ஈரோட்ல இருந்தாங்க. அப்ப அம்மா வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா வயிறு வந்து எரியும்னு. கரெக்டா எனக்கு 4:30 5 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு எங்க அம்மாவுக்கு வந்து அப்படியே வயிறு எரிய ஆரம்பிச்சுதான் தேட்டர்ல உட்காந்துட்டு. ஐயோ எனக்கு ஏதோ தப்பா நடக்குதே, என் பொண்ணு ஊருக்கு போயிருக்காள் அப்படி பார்த்துட்டு மறுநாள் வந்து இறந்து விட்டார்கள் சொல்லிட்டு அதுல என் பேரும் இருந்திருக்கு. அதுல எங்க வீட்டுல எல்லாருமே துடிச்சிட்டாங்க. ரகு மாஸ்டர் வேற பயப்படுறாரு என்ன ஆச்சுன்னு. கரெக்டா பின்னாடி அவர் வராரு, வந்துட்டு எங்களை பஸ்ல ஏத்திட்டு, அப்புறம் எம்ஜிஆர் சார் தான் வந்து ரகு மச்சின்ச்சு நல்ல ஹாஸ்பிட்டல்ல இது பண்ண சொல்லிட்டு என்னை தனியா ட்ரீட் பண்ண. மறக்கவே முடியாது அது. ஒரு ஃபீமேல் கொரியோகிராஃபரா உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? அப்பெல்லாம் வந்து நான் ரகு மாஸ்டரோட ஃபேமிலி, கம்பெனி ஏறி இறங்க முடியாது, நம்ம கேட்க டேலண்ட் முடியாது, கேட்கவும் முடியாது. அது இல்லாம எனக்கு என்னன்னா என் டான்ஸ் திறமையை பார்த்து வரட்டுமே அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்தது. அதுதான் கேபி சார் அங்க வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதரா வந்து அந்த படம் ஹிட்டு கொடுத்தது. பட் ஹிட்டு கொடுத்தா கூட அன்னைக்கு அப்போ நம்ம செல்போனோ எதுவும் கிடையாது, நம்ம டேலண்டா காமியத்துக்கு எதுவுமே கிடையாது. காதால கேட்டு 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 படங்கள். ஸோ நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான். வீட்டில் உட்காரும் போது ஐயோ என்னோட வாழ்க்கை இவ்வளவுதானா, திருப்பி படம் பண்ணுவேனா, தெரியாம நான் மாஸ்டர் ஆயிட்டேனா, திருப்பி அசிஸ்டண்டா போலாமா அப்படி இருக்கும். ஆனா மனசுல வந்து தைரியம் இல்ல, வரும் 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 வரும்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் லைஃப்ல. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய பேருக்கு இல்ல, ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். சோஷியல் மீடியால ஷஃபிள் டான்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஆமா, இடுப்புக்கு கீழே மட்டும் கால் மட்டும் ஆடு. அதெல்லாம் பாப்பீங்களா நீங்க சோஷியல் மீடியால? டான்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே பார்ப்பேன், எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த ரீல் எல்லாம் வருதுன்னு வச்சுங்க, அவங்களோட டேலண்ட்டை வந்து ரீல்ஸ்ல வந்து காமிக்கிறாங்க. ரீல்ஸ் நிறைய பேர் தப்புன்னு சொல்றாங்க. தப்பு இல்ல, காமிக்கிற விதத்துல காமிச்சா நல்லதுதான். ஸோ அது பார்க்கும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவேன் நான். ஐயோ இவங்க எவ்வளோ அழகா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பாங்க. டான்ஸை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரசிப்பேன்.